வணக்கம் தமிழக மக்களே. நான் ஒரு தமிழனாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பெங்களூரில் ஒரு ராமூர்த்தி நகர் என்ற ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நானும் ஒரு தமிழனாக இருக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். அதாவது நான் எதை பற்றி பேச வரேன்னா, நாளைக்கு ஏப்ரல் 2026 23 ஏப்ரல் 23 நம்ம தேர்தல் நாளாக இருக்கிறது. நாளைக்கு நம்ம எல்லோரும் ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை, கடமை. அதான் நான் தமிழனாக இருக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை, நான் கர்நாடகாவில் தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம யோசித்து எந்த கட்சிக்கு ஓட்டு போடணுன்னு நம்ம எல்லோரும் யோசித்து சிந்தித்து செயல்படணும். இங்கே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் எந்த ஒரு உதவி எந்த ஒரு இதுவும் இல்லை. இங்கே யாரும் உதவி பண்ணுறது இல்லைங்க. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஒழிச்சு சாப்பிட்டா தான் இங்கே உண்டு. யாரும் எந்த ஒரு சொந்தக்காரு யாரும் உதவி பண்ணுறதில்லை. இங்கே நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு கஷ்டப்பட்டால் தான் நம்ம ஒழிச்சு சாப்பிட முடியும். இன்றைக்கி கஷ்டப்பட்டால் தான் நாளைக்கு சாப்பிட முடியும். அந்த மாதிரி ஒரு நிலைமையாக இருக்குது இந்த பெங்களூரில். இங்கே படித்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது, நல்லா கிடைக்குது, கை நிறைய சம்பளம் வாங்குகிறாங்க. அதாவது என்ன மாதிரி படிக்காதவங்க ரொம்ப இந்த பெங்களூரில் கஷ்டப்பட வேண்டிய நிலைமையாக இருக்குது. இங்கே கவர்மெண்ட்டு எந்த ஒரு உதவி பண்ணுறதில்ல. நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம சாப்பிடணும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா ரொம்ப ஏழைப்பட்டவங்களுக்கு, ஏழை பணக்காரங்களாம் பார்க்குறதில்ல. அவர் ஏழைப்பட்டவங்களுக்கு நல்லா உதவி பண்ணுறாரு. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்துக்கிறேன். இந்த கடந்த 5 வருஷமாக பார்த்தோம்னா அவர் எவ்வளோ இந்த பஸ் ஸ்டாண்டு, பெரிய பெரிய பாலம், அதாவது பிரிட்ஜு எல்லாம் கட்டி கொடுத்துருக்கிறாரு. கல்வியில் பார்த்தா காலை உணவு திட்டம், காலையில் பசங்க ஏழைப்பட்ட பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் பசியோடு வருவாங்க. அவங்க வீட்டில் சாப்பாடு இருக்குதோ இல்லையோ தெரியாது. அந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னும் பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பு நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம். பெண்கள் பாதுகாப்பு திட்டம் அவர் மூலம் நல்ல நன்மைகள்